திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அண்ணா திமுக தான் ஒரு ஜனநாயக அமைப்புள்ள ஒரு கட்சி. நான் உங்களை போல இங்க வந்து நிக்கிறேன். வேற எந்த கட்சியிலாவது முடியுமா? ஸ்டாலின் அப்படியே வந்தாரு. உழைப்பு பத்தி தெரியாது, கட்சிக்காரரை பத்தி தெரியாது, நாட்டு மக்களை பற்றி தெரியாது. ஒரு பொம்மை முதலமைச்சர், வெறும் பொம்மை முதலமைச்சர். உழைப்பு என்றால் என்று தெரியாது. நாம் உழைத்து கட்சிக்கு விசுவாசியாக இருந்து கட்சி நிர்வாகியுடைய அன்பை பெற்று தலைமை அன்பை பெற்று இன்றைக்கு உங்களால் இந்த நிலைக்கு வந்து உயர்ந்து உங்க முன் நிற்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி, நாட்டு மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி. திமுக வீட்டு மக்களுக்கு என்ன நீங்களே முடிவு பண்ணீங்க. அது ஒரு கார்பரேட் கம்பெனி, அது கட்சி அல்ல. திமுக ஒரு கட்சி அல்ல, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில குடும்பம் பூரா உறுப்பினர், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும். ஏற்கனவே கருணாநிதி இருந்தார், பிறகு ஸ்டாலின், இப்ப உதயநிதி, பிறகு இன்பநிதி. ஒரு அமைச்சர் சொல்றாரு இன்பநிதி வந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம். இப்படி அடிமை உள்ள ஒரு கட்சி திமுக கட்சி. வாரிசு அரசியல் பாத்தீங்கன்னா பல பேர் அந்த கட்சியினுடைய மகன் தான் போட்டிடுறாங்க, வேற யாருக்கும் கிடைக்காது. இல்லைன்னா பெரிய கோடீஸ்வரா இருப்பாங்க, இல்ல பெரிய பணக்காரா இருப்பாங்க, மெட்டா மனாஸ்தரா இருப்பாங்க. ஆனா சாதாரண தொண்டன் கூட தமிழகத்திலே உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்றால் அது அண்ணா திமுக ஒண்ணுதான். அப்படிப்பட்ட கட்சியை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுகவை தொட்டுக்கோட உங்களால் பார்க்க முடியாது. இன்றைக்கு தமிழகத்திலே 39 நாடாளுமன்ற உறுப்பினர், பாண்டிச்சேரி 40, இடைத்தேர்தல் விளவங்கோடு. ஆக நம்முடைய கூட்டணி கட்சி தேமுதிக எல்லாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அது ஒரு குடும்ப கட்சி. அந்த குடும்ப ஆட்சி மீண்டும் தலை தூக்கி விட்டால் நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது, ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுங்க. ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், முன்னாள் அமைச்சர் மீது பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மிரட்டல் உருட்டங்களா அண்ணா திமுக பயந்த கட்சி அல்ல. இந்த கட்சி மம்முட்டி பிடிச்ச கட்சி, வலிமையான கட்சி. இந்த மிரட்டல் உருட்டலுக்கு அண்ணா திமுக தொண்டனும் பயப்பட மாட்டான், நிர்வாகியும் பட மாட்டான், முன்னாள் அமைச்சர் பயப்படா, மேடையில வீட்டுக்கிட்ட கழக நிர்வாகிகளும் பயப்படா, கூட்டணி கட்சி தலைவர்களும் பயப்பட மாட்டாங்க. இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சுட்டா அண்ணா திமுக அழிச்சு விடலாமா? ஒரு காலம் முடியாது. ஸ்டாலின் அவர்களே, நீங்க பகல் கனவு கண்டிட்டு இருக்கிறீங்க. வீட்டுக்குள்ளே இருந்து எதுவுமே தெரியாத திறமையற்ற முதலமைச்சராக இருந்துட்டு இருக்கிறீங்க. அந்த காலத்துல பல படத்துல பார்த்திருப்போம், மன்னர் வீட்டை விட்டே வரமாட்டார். மந்திரி மன்னரை பார்க்கின்ற பொழுது மன்னர் கேட்பார், இன்றைக்கு நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்களா, வளமா இருப்பாங்களான்னு கேட்கிறார். இருக்கிறாங்க ராஜா அவர்களே, மக்கள் எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்க, வளமா இருக்கிறாங்க, மும்மாரி மழை பெய்யுதா, மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவார். அப்படித்தான் நம்முடைய முதலமைச்சர் இருக்கார். நாட்டை பற்றியே தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சர் தான். கள்ள கூட்டணி எங்கடாப்பா கண்டுபிடிச்ச? பழக்க தோசை விடாதுங்க, அவளுக்கு அதுதானே எண்ணம். அந்த மைண்ட்ல இருக்கிறது அப்படியே வெளியில வந்துட்டுது. கள்ள கூட்டணிக்கு சொந்தக்காரரே திமுக காரர் தான். இங்க பாருங்க, முபாரக் கம்மியா தான் காட்டின, நான் காட்டுறேன் பாருங்க நிறைய. யாரு கள்ள கூட்டணி? அதோட இங்க பாருங்க எப்படின்னு. யாருங்க கள்ள கூட்டணி? சொல்லுங்க, நீங்களே மக்களே சொல்லுங்க. திமுக தானே கள்ள கூட்டணி. பாருங்க எப்படி எவ்வளவு அழகா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பேசி விட்டு நம்ம மீது
குற்றம் சுமத்துகின்ற தலைவர் ஸ்டாலின் அவர்களே, உங்கள் நடிப்பெல்லாம் எடுபடாது. எனக்கு முன்னாலே அண்ணன் சொன்ன போல திரு ஜிவேஜிகேசனையே தோக்கடிச்சிட்டார் இன்றைய முதலமைச்சர். நடிப்புல திறமையானவர். இன்னொருத்தர் சொல்றாரு, 2019 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாரு. நான் முதலமைச்சர் இருக்கும்போது அப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டுக்கு வந்தார். அப்ப நான் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது அதை கொச்சைப்படுத்தி பேசுறார் உதயநிதி ஸ்டாலின். ஒரு அமைச்சரா இருக்கிறாரு, என்ன பேசணும் தெரியாத பேசிட்டு இருக்காரு. சிரிக்கிறது தப்புங்களா? சிரிச்சா பல்லு தாங்க தெரியும், வேற என்ன தெரிய போகுது? தெரிஞ்சா சொல்லு, வேற ஏதாவது. சிரிச்சா என்னங்க தெரியும்? பல்லு தானே தெரியும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, மக்களை கேக்குறேன். இவரு சிரிக்கிறார், என்ன தெரியுது சொல்லுங்க பாருங்க, எல்லாம் பாத்துங்கப்பா. என்ன தெரியுது? பிரதமரோட சிரிச்சு பேசிட்டு இருக்கிற, என்ன தெரியுது? பல்லு தெரியுதுல்ல? நீ பல்ல கட்டிட்டு இருக்கீல்ல, எங்களை ஏப்பா சொல்ற? காட்டுறது நீயே, யார்கிட்ட காட்டுற? பெரிய வீரவசனம் பேசுவாங்க வெளியில, அங்க தனியா பார்த்தா சரணகதி அடைவாங்க. அண்ணா திமுக அப்படி இல்ல, எதுக்கும் அஞ்ச மாட்டோம். ஞாபகம் வைத்துக்கொள், யாருக்கு நாங்கள் அடிமை அல்ல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.